நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் ஆளுநர் இக்பால் சிங்கை ராஜ்நிவாசில் சந்தித்து உரையாற்றினார். இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் திடீரென்று ஆளுநர் இக்பால் சிங்கை அவரது மாளிகையில் சென்று சந்தித்தார். பின்னர் அவரிடம் அரை மணி நேரம் உரையாடிவிட்டு திரும்பினார். அப்பொழுது நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்து கூறுகையில், எனது தொகுதியில் தேர்தலுக்கு முன் நடந்து வந்த பணிகள் தேர்தலுக்கு பிறகு நிறுத்தப்பட்டுள்ளது. இது அரசியல் காரணங்களால் நிறுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தில் ஆளுநரை சந்தித்து பேசினேன் என்றும், புதிய அரசு தனது மெஜாரிட்டியை நிரூபித்த பின்தான் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். அதற்கு முன்பு நியமித்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என்ற அவர், மேலும் சபாநாயகர் தேர்தலுக்கு இன்னும் தேதி அறிவிக்கவில்லை. தேதி அறிவித்தவுடன் தான் நாங்கள் போட்டியிடுவதா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் என்றார். தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு புதிய அரசை பற்றி விமர்சிக்க மாட்டோம் என்று அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் கூறியுள்ளோம் என்றும், புதுவை எதிர்க்கட்சித் தலைவரை சோனியா காந்தி வெளிநாட்டிலிருந்து வந்தவுடன் நியமிப்பார் என்று கூறினார். புதியதாக பதவியேற்றுக் கொண்ட அரசு முதல் பணியாக சென்டா கலந்தாய்வை சிக்கல் இல்லாமல் வெளிப்படையாக நடத்தி தர வேண்டும் என்று திமுக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக திமுக மாநில துணை அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான SP சிவக்குமார் கூறுகையில், புதியதாக பதவியேற்றுள்ள அரசுக்கு எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அரசின் முதல் பணியாக சென்டா கலந்தாய்வை சிக்கல் இல்லாமலும் வெளிப்படையாகவும் நடத்தி தர வேண்டுகிறேன். அதாவது சென்டா கலந்தாய்வு துவங்குவதற்கு முன்பாக எந்தெந்த கல்லூரிகளில் எதன் அடிப்படையில் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை பத்திரிகை மற்றும் இணையதளத்தின் வாயிலாக அறிவிக்க வேண்டும் என்றும், ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ சென்டாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அதன் விவரத்தை அடுத்த நொடியே இணையதளத்திலும் கலந்தாய்வு நடைபெறும் இடத்திலும் விளம்பரப்படுத்த வேண்டும். மேலும் கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய பணம், அரசின் உதவித்தொகை பற்றிய விவரங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அரசின் முடிவுகள் கலந்தாய்வு நடைபெறும் இடத்திலேயே அறிவிக்கப்பட வேண்டும். அதேபோன்று கல்லூரிகளின் சேர்க்கை கடிதம் கலந்தாய்வு இடத்திலே அளிக்கப்பட்டு பெற்றோர்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தை அரசே பெற்றுக்கொண்டு ரசீது அளிக்க வேண்டும். அனைத்து கட்ட கலந்தாய்வு முடிந்தவுடன் கல்லூரி நிர்வாகங்களுக்கு பணத்தை அரசு கொடுத்திட வேண்டும் என்று கூறிய அவர், மேலும் உண்மையான விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும், இதுபோன்ற செயல்களை செய்யும் முன் மாண்புமிகு முதல்வரும் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் தன்னை ஒரு பெற்றோரிடத்தில் அமர்த்தி பார்த்தாலே சிரமத்தை உணர்ந்து செயல்களை சுலபமாக மாற்ற முடியும். எனவே காலதாமதம் இல்லாமல் கலந்தாய்வுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து மாணவ மாணவியரை நிம்மதியாக வாழ உதவிட வேண்டும். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வரும் வரை காத்திருக்காமல் உரியவர்களை அனுமதி பெற்று வர கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். புதுவையில் ரவுடிகளை ஒடுக்க சிறப்பு அதிரடிப்படை பிரிவுக்கு 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 2 குழுவாக பிரிந்து செயல்படுவார்கள் என்று SP சிவதாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக SP சிவதாசன் கூறுகையில், புதுவையில் ரவுடிகள் குற்றவாளிகளை ஒடுக்குவதற்காக சிறப்பு அதிரடிப்படை என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், தனிப்படையில் போலீசார் குறைவாக இருந்ததால் குற்றவாளிகளை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு சிறப்பு அதிரடிப்படை பிரிவுக்கு கூடுதலாக போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் தற்பொழுது கூடுதலாக போலீசார் நியமிக்கப்பட்டிருப்பதால் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் 2 குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு குழு ரவுடிகளை கண்காணித்து வேட்டையாடும், மற்றொரு குழு திருட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் என்று கூறியவர், மேலும் தொடர்ந்து 2 குழுவினரும் முத்தியால்பேட்டை அலுவலகத்திற்கு வந்து தாங்கள் எங்கு செல்கிறோம், யாரை கண்காணிக்க உள்ளோம், எந்த செயலில் இறங்க இருக்கிறோம் என்று இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாசிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், பின்பு இரவில் அலுவலகம் வந்தவுடன் அவர்கள் செய்த பணி குறித்து கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் 2 குழுவின் பணிகள் குறித்து முழுமையாக தெரிவிப்பார் என்றும், சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேர்மையாக செயல்பட்டு ரவுடிகள் குற்றவாளிகளை ஒழித்து புதுவையை அமைதி பூங்காவாக மாற்றுவார்கள் என்று கூறினார். புதுவை கிட்டு கிக்கர்ஸ் நடத்திய கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் கால்பந்து கழக தலைவருமான திரு ஜான்குமார் பரிசுத் தொகையை வழங்கினார். புதுவை கிட்டு கிக்கர்ஸ் நடத்திய கால்பந்து போட்டி காரமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதன் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் உப்பளம் சிவாஜி அணியும் கிட்டு கிக்கர்ஸ் A அணியும் மோதின.
இறுதியாக உப்பளம் சிவாஜி அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் கால்பந்து கழக தலைவருமான திரு ஜான்குமார், உழவர்கரை திமுக இளைஞர் அணி செயலாளர் ஐஜி வீரராகு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள். இதில் சிவாஜி அணிக்கு முதல் பரிசாக 15,000, கிட்டு கிக்கர்ஸ் ஏ அணிக்கு 2ஆம் பரிசாக 10,000, காரைக்கால் ஏ அணிக்கு 3ஆம் பரிசாக 7,000 வழங்கப்பட்டன. மேலும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. ரத்தத்தை ரூபாய் 10,000 திரு ஐஜி வீரராஜா அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அணியினருக்கும் மற்றும் போட்டியில் நடைபெற எங்களுக்கு பெரிதும் உதவியாக தமிழகத்திலிருந்து புதுவைக்கு புத்தகங்கள் வராததால் பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்தது. இதனால் பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு புத்தகம் வழங்குவதில் குழப்பம் ஏற்பட்டது. இதனிடையே சமச்சீர் கல்வி ரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதனால் சமச்சீர் கல்வி பிரச்சினை இழுபறியில் உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் அறிவித்தபடி 15ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஆனால் தமிழகத்திலிருந்து புதுவைக்கு பாடப்புத்தகங்கள் வராததால் அதே நாளில் பள்ளியை திறப்பது கேள்விக்குறியாக உள்ளது. அப்படியே திறந்தாலும் பாடம் எடுப்பதற்கு எவ்வித புத்தகமும் இல்லாததால் அதிகாரிகள் குழப்பமடைந்துள்ளனர். எனவே கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், இணை இயக்குநர் கிருஷ்ணராசு மற்றும் பல அதிகாரிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். ஆனால் எந்த பாடத்திட்டமாக இருந்தாலும் தனியார்கள் வரும் 15ஆம் தேதி பள்ளிகளை திறக்க தயாராகிவிட்டனர். அரசு பள்ளிகள் திறப்பதை பற்றி ஆலோசனைக்கு பிறகே தெரியவரும். புதுவை காலாப்பட்டு சஞ்சீவி நகரில் உட்புற சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதி சஞ்சீவி நகரில் உள்ள உட்புற சாலை வடிகால் வசதியுடன் கூடிய தார் சாலையாக அமைக்க குடிசை மாற்று வாரியம் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 34,20,000 மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள இப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான திரு கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜையினை துவக்கி வைத்தார். அப்பொழுது குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் கலைமாறன், உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் செந்தில்நாதன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலங்குப்பம் குளத்துமேட்டு வீதி 4,20,000 செலவில் அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி மூலம் நாவர்குளம், வரதராசு வீதி, பசுமை தாயகம் வீதி ஆகிய வீதிகள் 7,70,000 செலவில் புதுப்பிக்க பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜையினை துவக்கி வைத்தார். அப்பொழுது உதவி பொறியாளர் குணசேகரன், இளநிலை பொறியாளர் முத்தையன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். சமச்சீர் கல்வி ரத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றதும் சமச்சீர் கல்வி திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. இதனால் சமச்சீர் கல்விக்கு ஆதரவான வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் சமச்சீர் கல்வியை நிறுத்த தமிழக அரசுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு இந்த கல்வியாண்டே சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர். இதனையடுத்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா, கல்வித்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதற்காக கல்வித்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் சபீதா, அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் டெல்லி சென்று அங்கு மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மேலும் இன்று அரசு சார்பில் மேல்முறையீடு தாக்கல் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டு நாளை விசாரணைக்கு வருகிறது. இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எந்த கல்வி திட்டம் என்று தெரியாமல் குழப்பத்தில் உள்ளனர். தமிழகத்தைப் போல புதுவையிலும் இலங்கை மீது பொருளாதார தடைக்கு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று இயக்குநர் சீமான் கூறியுள்ளார்.
திரைப்பட இயக்குநரும் நாம் தமிழர் இயக்க தலைவருமான சீமான் இன்று புதுவை வந்து முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் சந்தித்து அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு சுமார் அரை மணி நேரம் பேசினார். பின்னர் வெளியே வந்து நிருபர்களுக்கு பேட்டி அளித்து கூறுகையில், நான் தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரசுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் முதல்வரை சந்தித்து பேசினேன் என்றும், மேலும் தமிழக சட்டசபையில் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று புதுவை அரசும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என முதலமைச்சரிடம் கேட்டுக் கொண்டேன் என்று கூறிய அவர், மேலும் இலங்கை தமிழர்களை படுகொலை செய்ததை கண்டித்து 2009ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்தனர். அப்பொழுது அவர்களை நான் வாழ்த்தி பேசினேன். அதனால் உதயஞ்சாலை போலீசார் என் மீது வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கு விசாரணைக்காக நான் வந்துள்ளேன் என்று கூறினார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அந்த வழக்கை வரும் 27ஆம் தேதி நீதிபதி தள்ளி வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க மந்திர புன்னகை மோனாலிசாவின் உடல் இத்தாலி நகர் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இத்தாலியைச் சேர்ந்த புகழ்பெற்ற லியோனார்டோ டாவின்சி வரைந்த ஓவியங்களில் உலக மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரே ஓவியம் மந்திர புன்னகையுடன் திகழும் மோனாலிசா ஓவியம்தான். மோனாலிசா பற்றி பல கற்பனை கதைகள் கூறப்பட்டு வருகின்றன. அதில் நம்பகமான ஆதாரங்களை வைத்து பார்க்கையில் டாவின்சி வரைந்த மோனாலிசா ஓவியத்திற்கு மாதிரியாக அமைந்த பெண்ணின் பெயர் லிசா கெராட்னி டெல் ஜியோகோண்டா. இத்தாலியில் பிரபு குடும்பத்தில் பிறந்த அவர் வணிகரை மணந்தார். அவர் மரணம் அடைவதற்கு முன் சில வருடங்களாக புளோரன்ஸ் நகரில் உள்ள புனித உர்சுலா என்ற கிறிஸ்துவ அருட் சகோதரிகள் மடத்தில் தன் வாழ்வை கழித்தார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஆய்வு செய்த தொல்லியல் நிபுணர்கள் மோனாலிசாவின் இறப்பு சான்றிதழ் மூலம் அந்த மடத்தில் லிசாவின் சமாதி இருப்பதை கண்டறிந்தனர். அதன்பின் அந்த சமாதியில் இருந்து அவரது உடலை தோண்டி எடுத்தனர். பாதி சிதைந்து போன நிலையில் உள்ள அந்த எலும்புக்கூடு பல அறிவியல் பூர்வமான பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின் அது மோனாலிசா உடல்தான் என்று உறுதிப்படுத்தப்படும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.